இந்த போரில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவில் அந்த ட்ரம்புக்கு எதிராக, டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அந்த மக்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. முன்னாடி ஈராக்கு மேலே அமெரிக்கா போரிட்ட போது அப்போவும் எதிர்ப்பு இருந்தது, இந்த அளவுக்கு வலுவாக இல்லை. இப்பொழுது இந்த டொனால்டு ட்ரம்ப் எடுக்கிற நடவடிக்கைகள் மீது அமெரிக்க மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ரொம்ப பைத்தியகாரத்தனமாக இவன் செயல்படுறான். அப்படிங்கும்போது அமெரிக்க மக்கள் டொனால்டு ட்ரம்ப் எடுக்கிற எந்த ஒரு நடவடிக்கைக்கும் ஆதரவாக இருப்பாங்கன்னு மட்டும், மிகப்பெரிய மக்கள் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சியில் ஈடுபடுவார்கள். அதுவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு போரை தொடுப்பதற்கு தடையாக இருக்கும் என்பது எனது கருத்து. அதனால் மக்கள் தான் இப்போ பாதுகாக்கணும். மக்கள் தான் தங்களுடைய அரசை வழிநடத்துபவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஏன்னா மக்களுக்கு தெரியுது இன்றைக்கி எது நல்லது கெட்டதுன்னு, மக்களுக்கு நியாயம் தர்மம் எதுன்னு மக்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உலகளவில் இருக்கிற மக்கள், நல்லதை உணர்ந்த மக்கள் இந்த மாதிரி அரசாங்கத்தோட தவறான நடைமுறைகளுக்கு எதிராக போரிடும் பொழுது அது அரசாங்கத்தையே கட்டுப்படுத்தும். அதனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அந்த நாட்டு மக்களின் விருப்பத்திற்கு எதிராக தன்னிச்சையாக அவர் ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலோடு சேர்ந்து கொண்டு ஈரானுக்கு எதிராக அணு உலையில் குண்டு போடுறது. அணு உலையில் குண்டு போட்டால் என்ன ஆகும்? ஒரு அணுவில் வெடித்து அங்கே இருக்கிற 2 லட்சம் 3 லட்சம் பேர் செத்து போனாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு தான் கெட்டது. அமெரிக்காக்காரங்களுக்கே கெட்டது. அமெரிக்காக்காரங்களை பார்த்தாலே ஒரு கொடூரமானவர்கள், இரக்கமற்றவர்கள் அப்படிங்கிற. அவனால் அந்த மக்கள் தான் என்ன பண்ணணுன்னா, அந்த பைத்தியக்கார டொனால்டு ட்ரம்ப் இருக்கான்ல, அவனை கட்டுப்படுத்தணும். அவனுக்கு எதிராக போராட வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட வேண்டும், போரை நிறுத்துவதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அப்போ அதுதான் இப்போ அந்த மக்கள் அந்த டொனால்டு ட்ரம்பை கட்டுப்படுத்தணும். அது அமைதிக்கு வழி ஏற்படும். ஏன்னா நல்லது கெட்டது நீங்கள் மக்களால் தான் இன்றைக்கி நல்லது கெட்டது மக்கள் தெரிந்தவர்களாக மக்கள் மாறிவிட்டார்கள். தன்னிச்சையான இந்த அதிகார வர்க்கத்தின் தன்னிச்சையான போக்குக்கு உடந்தையாக இருக்கிற காலம் மலையேறிவிட்டது.